பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் ரயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கரைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் செய்தி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? சின்ன சின்ன பிஞ்சு பாதங்கள் என் மார்பை துளைக்க நானும் அப்பா என்ற உணர்வோடு அந்த பிஞ்சு பாதங்களை என் நெஞ்சில் ஏந்தினேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த அப்பா இந்த சின்ன குழந்தை இவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்து இன்னைக்கு கல்யாணமாகி தன்னை விட்டு பிரிஞ்சு போக போறா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆடுறாரு. இந்த வீடியோவை அனுகிரஹா SR அப்படிங்கிறவங்க அவங்களோட இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கல்யாணமாகி ரெடியா இருக்காங்க, போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பிரிய போறோம் அப்படின்னு அப்பா அம்மால ஸ்டார்ட் பண்ணி பிரதர்ல இருந்து எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பிரைட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அழுதா எல்லாரும் இன்னும் அழுவாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜாலியா லட்டி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பின்பக்கமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அழறாங்க, அவங்க அப்பாவுமே வந்து அழறாரு. அண்ட் இந்த பக்கமா அவங்க அம்மாவுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லாரையுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணது மட்டும் இல்லாம தன் கூட பிறந்த பிரதரையும் ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னோட அம்மாவையும் ஹக் பண்ணி ஒரு முத்தத்தை கொடுத்து நான் சந்தோஷமா இருப்பேம்மா நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக் ஒன்று விட்டுட்டு ஸோ அவங்க அப்பா கிட்டயுமே கண்களால பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இந்த மொமெண்ட். ஸோ எல்லா பெண் பிள்ளைகளுமே கல்யாணம் ஆகி போகும்போது எல்லார் வீட்லயுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மொமெண்டா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அதை யாருமே தவிர்க்க முடியாத ஒரு மொமெண்ட். ஸோ கண்டிப்பா இந்த மொமெண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு மொமெண்டா தான் இந்த மொமெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி கமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க.